நம்ம எல்லாத்துக்கும் நான் இதை திரும்ப சொல்லி புரிய வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த கூட்டமைப்பு உருவாகும் போது ஒரு பிரதானமான கொள்கை இருந்தது. அமைதிக்கான ஒரு கூட்டமைப்பா இது இருக்கும் அப்படிங்கிறது போல உருவாக்கப்பட்டதுதான் இந்த யூரோப்பியன் யூனியன். ஆனா இப்பேற்பட்ட யூரோப்பியன் யூனியன் அமைதிக்காக போரை ஊக்குவிக்கிறோம் அப்படிங்கிறது போல பாத்தீங்கன்னா அந்த பாதை நோக்கி போயிட்டு இருக்கோம். அது தவறான பாதை. அதை பின்பற்றவங்க யாருமே இதா இருந்ததா சரித்திரமே இல்ல. இப்ப அந்த பாதையில நம்ம போக கூடாது. கடவுளோட அனுகிரகத்தோட ப்ரோ ப்ளீஸ் பிளான் பாத்தீங்கன்னா அமலாயிட்டு இருக்குது. ஜெலன்ஸ்கி அவர்கள் அமைதி பேச்சுவார்த்தை பத்தி பேசுறாரு. ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சாருன்னா அமைதி கொண்டு வந்துருவேங்கிறாங்க. டிமிட்ரி குலேபா அவர்கள் உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டரான டிமிட்ரி குலேபா அவர்கள் சீனாக்கு போய் அமைதிக்காக பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு இருக்கிறாரு. சோ இது எல்லாம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா அமைதிக்கான பாதையை நோக்கி போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா இது வெற்றி பெறும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. அப்படிங்கிறது போல ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டரான விக்டர் ஆர்பன் அவர்கள் மக்களை கூப்பிட்டு நடுவுல உட்கார வச்சு பேசிக்கிறாரு. கைதட்டல்கள் கிடைச்சிருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு பார்லிமெண்ட்ல கூப்பிட்டு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, அமைதிக்கான வழியில போலாம்ப்பா அப்படிங்கிறது போல ஹங்கேரியோட விக்டர் ஆர்பன் அவர்கள் இருக்கிறாரு. இதுக்கு பாத்தீங்கன்னா பல நாடுகளுக்கும் கொஞ்சம் உள்ள இருக்கும் இல்லையா, அது குறிப்பா போலாண்டு. இப்ப போலாண்டு தரப்புல இருந்து என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, எங்க ஆர்பன் அவர்களே உங்களுக்கு அப்படி இருக்குதுன்னா நீங்க ஈயும் நேட்டோ விட்டு விலகிடலாம்லங்க அப்படிங்கிறது போல ஒரு தரப்புல இருந்து நியாயமா கேட்டுக்கிறாங்க. சோ இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுது. ப்ரோ பீஸுக்கான பிளான்ல இல்ல, ப்ரோ வாருக்கான பிளான்ல தான் யூரோப்பியன் யூனியன் இப்போதைக்கு இருக்கு அப்படிங்கிறது போல, வெஸ்ட் இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல வெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நாடான ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டர் தரப்பு ஒரு வேர்டிங் வந்திருக்கு. ஸோ அவங்க போரை ஊக்குவிக்கிறாங்களா அப்படிங்கிறது போல கேள்விகள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ கரண்டா நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை நம்ம பல தடவை சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த நார்த் கொரியா சவுத் கொரியா இருக்கு இல்லையா, எப்படி பிரிச்சாங்க அதே போலதான் இப்போ உக்ரைன் நடக்க போகுது. ஏன்னா இது போர் முடிஞ்சிருச்சு. ரஷ்யா அவங்களோட அப்பர் ஹேண்ட் காமிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் ரேஸ் நடக்க போகுது. முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு முடிஞ்ச வரைக்கும் முன்களத்துக்கு போய் எந்தெந்த பகுதிகள்லாம் பிடிக்க முடியுமோ பிடிச்சு வச்சுக்குவாங்க. ஸோ அதனாலதான் சீனா பாத்தீங்கன்னா பெலரூஸ்ல அதிக அளவுல உதவிட்டு இருக்காங்க, ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த பக்கத்துல ஃப்ரீ லீஜியன் நாங்களும் வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்லி சீனாவோட வீரர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற போல சொல்லப்பட்டு வருது. ஸோ அதிக அளவுல ஆயுதங்களா இருக்கட்டும், இதுக்கு மேல உக்ரைனோட ட்ரூப்ஸ் பெருமளவுல சப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ நேட்டோ சைடு ஒரு சைடு வர போறாங்க, மேல இருந்து பெலரூஸ் வர போறாங்க, சைட்ல இருந்து ரஷ்யா வர போறாங்க. ஏப்பா இதை தம்பானி பல வருஷமா சொல்லிட்டு இருக்கு அப்படிங்கிற நீங்க சொல்லுவீங்க. ஆனா இது புதுசு புதுசா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால அது கொஞ்சம் கேட்க டிஃப்ரெண்டா இருந்தது. அதனால எடுத்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நீங்களும் யோசிச்சு பாருங்க இது நடக்குமா என்னன்ட்டு. சோ இவங்க 3 பேர் ஒரு இடத்துல ஜாயின் பண்ணுவாங்களா, சண்டை நடக்கதான் செய்யும், மாறி மாறி அடிச்சுட்டு தான் செய்வாங்க. அப்படி பண்ணும்போது ஒரு இடத்துல கூடுவாங்க இல்லையா, சோ அந்த இடத்துல ஒரு லைனை வரைஞ்சிட்டு இதுதான் உக்ரைன், இது இந்த உக்ரைனு, அது மேற்கு உக்ரைனு, இது கிழக்கு உக்ரைனு அப்படின்னு சொல்லி வேணா பிரிச்சுக்குவாங்க. இது போலதான் இதுக்கு மேல இங்க நடக்க போகுது அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில பேச்சுவார்த்தைன்னு வந்துருச்சு வச்சுக்கோங்க, என்டையர் உக்ரைன்ல எலெக்ஷன் நடக்கும். எலெக்ஷன் நடக்கும்போது மேற்குலக நாடுகளோட எந்த பக்கம் அங்க செல்லாது. ஏன்னா யூரோப்பியன் யூனியன் எல்லாம் சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஹங்கேரி தரப்புன்னு சொல்லிட்டாங்க. இதே விக்டர் ஆர்பன் அவர்கள் சொல்லிட்டாங்க, யூரோப்பியன் யூனியனும் கிடையாது நேட்டோவும் கிடையாது, யூரோப்பியன் யூனியன்ல பணமே இல்லை உங்களை சேர்த்து ரெடி பண்றதுக்குலாம் இல்ல அப்படிங்கிறது போல ஹங்கேரியோட ஆர்பன் அவர்கள் சொல்லிட்டாங்க. ரெண்டாவது போலாண்டு கிட்ட இருந்து சொல்லிக்கிறாங்க, அவங்க லுட்டஸ்கு பாதிக்கு இருக்காங்கன்னு தெரியுது போலாண்டு தரப்புல இருந்து. சோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மக்களுக்கு தெரிஞ்சிச்சு, உக்ரைனோட மக்களுக்கு தெரிஞ்சிச்சு இதுக்கு மேல ஈயும் சரி நேட்டோவும் சரி எல்லாரும் போலிதான் அப்படிங்கிறது போல அவங்களுக்கு ஒரு மனப்பான்மை வந்திருக்கும். சோ அதனால ஒரு வேலை மேற்கு நினைக்கக்கூடிய ஒரு நபர் அங்க உட்காரல அப்படின்னா ஒட்டுமொத்த உக்ரைனும் கையை விட்டு போயிடும். சோ அந்த ஒரு காரணத்தினால முடிஞ்ச வரைக்கும் இவங்க உள்ள பிடிக்கிற பகுதி எல்லாத்தையும் ஒரு உக்ரைனு கொண்டு அந்த இடத்துல இவங்களுக்கான ஒரு ஆளை உட்கார வச்சு, அது ஒரு உக்ரைன் இப்ப எப்படி வெஸ்ட் ஜெர்மனி ஈஸ்ட் ஜெர்மனி பிரிச்சாங்க இல்லையா, சோ அது போல ஒரு விஷயம் இங்க நடக்கும். மேபி போர் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்மூத்தா கூட இருக்கலாம். வாங்க வேகமா வாங்க ஒரு இடத்துல முட்டிட்டு நிப்போம், அந்த இடத்துல பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு கூட இருக்கலாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஆனா போர் நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. ஏன்னா இப்போ ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இது ரஷ்யாவை திரும்பவும் டேங்கா வண்டிகள் அனுப்பிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு இப்போ உக்ரைனை F-16 கொடுப்பாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா கொடுத்துட்டாங்க, இப்ப ரெடியா இருக்குது. ரஷ்யா எப்போ அந்த ஃபுல் ஸ்கேல்ல உள்ள என்டர் ஆகுறாங்களோ உக்ரைனுக்குள்ள ஃப்ரண்ட் லைன்ல கொலாப்ஸ் ஆயிடுச்சு, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லைன்னு என்டர் ஆகுறாங்களோ அந்த டைம்ல F-16 வானத்துல பறக்க ஆரம்பிக்கும் உக்ரைனோட வானத்துல. அது மேபி உக்ரைனும் ஓட்டலாம், இல்ல மேற்குலக நாடுகளோட யார் வேணாலும் ஓட்டலாம். ஒருவேளை ரஷ்யாவோட அந்த அட்வான்ஸ்மெண்ட்டை தடுக்கிறதுக்காக இது போல F-16 பயன்படும் அப்படிங்கறதோட சொல்லப்பட்டு வருது. நடக்குதா என்னங்க தெரியல. பட் ஆனா இது போலதான் இதுக்கு மேல சூழல் இருக்க போகுது. பிரிச்சுக்க போறாங்க கண்டிப்பா.
வெஸ்டர்ன் உக்ரைன் ஒரு உக்ரைன் இருக்க போது ஈஸ்டர்ன் உக்ரைன் ஒரு உக்ரைன் இருக்குமா? ஒரு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட விருப்பமான ஒரு நபர் ஆட்சி ஆளக்கூடிய ஒரு உக்ரைன் பார்ட்டு, டான்பாஸ் லுஹன்ஸ்க் எல்லாமே ரஷ்யாவோட தான். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சில உக்ரைனோட பகுதி ரஷ்யா வந்து பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு ஃபேவரான ஒரு நபர் ஆட்சி ஆளுவாங்க. நாட்டோல இருந்து முன்னாடி வந்து சில பகுதிகள் பிடிச்சிருப்பாங்க இல்லையா, வெஸ்ட் உக்ரைன், அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டோக்கு விருப்பமான ஒரு நபர் வந்து ஆட்சி ஆளுவாங்க. பெலருஸ் மேல இருந்து கீழே வருவாங்களே அதுல வந்து அணைப்பாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டது. அப்படியே என்னங்கதான் தெரியல, நடக்குதா என்னங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இது போல நடக்க வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு அனலிஸ்ட் தரப்புல பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு வேலை ஸ்பார்க் ஆகி ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு லார்ஜ் ஸ்கேல் அஃபென்சிவா போயிடும், அதாவது என்ன சொல்றது நாட்டோ ரஷ்யான்னு மாறிடும் அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு காரணத்தினாலதான் ஹங்கேரியா இருக்கட்டும் ஸ்லோவாக்கியாவா இருக்கட்டும் எங்க வழியா எதையும் பண்ணாதீங்க, போலாண்டு வழியா என்டர் ஆயிக்கங்க அப்படிங்கிறாங்க. சோ அந்த ஒரு காரணத்துல இப்ப போலாண்டு மட்டும் உள்ள இருந்து என்டர் ஆகுறாங்கன்னா ஈஸியா பெலருஸ் வந்து அணை கட்டிடுவாங்க. இந்த சைடு வந்து ஹங்கேரியும் ஸ்லோவாக்கியாவும் வழி விடல, நேட்டோக்கு வந்து வழி விடல அப்படின்னா வெறும் போலாண்டுக்குள்ள இருந்து தான் வரணும் அப்படின்னா ஈஸியா பெலருஸ் வந்து அணை கட்டிடுவாங்க. சோ அந்த ஒரு காரணத்தினாலதான் ஹங்கேரிக்கு போகக்கூடிய ஹங்கேரி ஸ்லோவாக்கியாக்கு பிரத்யேகமா போகக்கூடிய அந்த லூக் ஆயில் மேல மட்டும் பேனை போட்டு சாங்ஷனை போட்டு அந்த ஆயிலை கட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது போலாம் சொல்லப்பட்டு வருது. அப்படியே என்னன்னு தெரியல. இது போல விஷயங்கள் அடிபட்டு இருக்கு, விழிப்புணர்வுக்கா உங்களுக்கு சொல்றோம், அவ்வளவுதான், தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது போல நடந்துக்குதா என்னன்றத பொறுத்து வந்து பார்ப்போம் எதிர்காலத்துல. அடுத்தது பின்லாந்து தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க போருக்கு தயாராகுங்க அப்படிங்கிறது போல. இன்கேஸ் ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுது, பெரிய அளவில் எஸ்கலேட் ஆகுதுன்னா பின்லாந்து தரப்புல இருந்து, ஏன்னா அவங்க எப்பவுமே பண்ணக்கூடிய ஆளுங்கள் தான், ஹிட்லரோடைய அவங்க கனெக்ஷன் வச்ச ஆளுங்க தான் இந்த பின்லாந்து எல்லாம் இருக்கலாம். மேபி இன்கேஸ் ஆஃப் பிரச்சனைங்கும் போது அவங்களும் டபக்குன்னு ரஷ்யாவுக்குள்ள எட்டு குதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இந்த ஒலினி ஏர்ஃபீல்ட் அட்டாக் நடந்தது இல்லையா, சோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் போர் நம்மளுக்கு நெருங்கி வந்துருச்சு, நம்ம கிட்ட நெருங்கி வந்துருச்சு அப்படிங்கிறது போல. எங்க நீங்க பண்ணல, ஒருவேளை உங்களோட இன்டெலிஜென்ஸின் அடிப்படையில தான் இங்க ஒரு தாக்குதல் நடந்துருச்சா அப்படிங்கிற போல கேள்விகள் அனலிஸ்ட் தரப்புல இருந்து வந்திருக்கு. இது போல ஸ்டேட்மெண்ட் பின்லாந்து கிட்ட இருந்து வந்ததுனால, ஏன்னா இங்க இது போல ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லையா, இதே போல ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. இங்க எப்படி ஏர்ஃபீல்ட்ல தாக்குதல் பண்ணாங்களோ அதே போல ரஷ்யாவோட இந்த வேக்னார் பிரிவு இருக்கு இல்லையா, இந்த பிரைவேட் மிலிட்டரி, அவங்க வந்து இந்த மாலி, புர்கினா ஃபசோ, நிஜர் இந்த நாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உறுதுணையா இருந்துகிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய தாக்குதல், அதாவது தீவிரவாதிகள் வந்து அவங்க மேல தாக்குதல் பண்ணிட்டாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசாங்கம் இருக்கு இல்லையா, அந்த 3 நாடுகளோட அரசாங்கங்கள் வந்து சொல்லிக்கிறாங்க அவங்க தான் தீவிரவாதிகள்னு. ஆனா சில நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து, அதாவது மேற்குல இருக்கக்கூடிய நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து மிலிட்டன்ஸுங்க அப்படிங்கிற சொல்றாங்க, யாரு எப்படியோ. பட் அது போல ஒரு தாக்குதல் நடந்திருக்கு, இதனால 80க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இந்த 80க்கும் மேற்பட்ட நபர்ல ஒரு மிக முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லப்படலாம். ஏன்னா வேக்னார் படை அங்க போகுது, வேலை செய்யுது, அதெல்லாம் ஓகே. அதுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை கரெக்டா வெளியே கொண்டு வந்து நம்மள மாதிரியான ஆளுங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் இல்லையா. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிரே ஜோனோட அட்மின். கிரே ஜோன் ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது, அது வந்து பாத்தீங்கன்னா 5.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் கிட்ட இருக்கிறாங்க. இந்த வேக்னாரோட டீம் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு உங்களோட டிராவல் பண்ணியே இருக்கக்கூடிய விஷயங்களை துல்லியமா கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தான். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த தாக்குதல்ல இறந்துட்டாரு அப்படிங்கிற சொல்றாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒரு நம்ப தகுந்த ஒரு சோர்ஸ் நம்ம கிட்ட இருந்து இழந்துட்டோம் அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். பட் ஆனா அந்த தாக்குதல் அவர் இறந்துட்டு அது கன்ஃபார்மும் ஆயிடுச்சு. 23ஆம் தேதி ஜூலை மாசத்துல கடைசியா அவர் வந்து போட்டிருக்காரு கிரே ஜோன்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் போட்டிருந்தாரு. பட் அதுக்கப்புறம் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அவர்கிட்ட இருந்து வரல. மேபி இந்த தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா 26 ஜூலை மாசம் தான் நடந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீட் இல்ல. ஏன்னா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான பெல்லோசோ அவர்களும் லாய்ட் ஆஸ்டின் அவர்கள், அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரியான லாய்ட் ஆஸ்டின் அவர்கள் போன்ல பேசிக்கிட்டு தான் சொல்லப்பட்டு வந்தது. அது எதனால அப்படின்னா அங்கே இதே போலதான் சொல்லிட்டு இருக்காங்க. இது போல மேற்குல இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வந்து இன்டெலிஜென்ஸ் ஷேர் பண்ணிட்டாங்க, இந்த ரிபல்ஸ் அப்படிங்கிறாங்க இல்லையா, அந்த டெரரிஸ்ட்ங்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. சோ அதை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்திருக்கு. இது 1 நாள் 2 நாள்ல நடந்த தாக்குதல், ஒரு 3 நாள் நடந்திருக்கு இந்த தாக்குதல். அது ஒரு பெரிய கான்வாயா வந்துகிட்டு இருந்துக்கிறாங்க. அப்படி வரும்போது சுத்தி வளைச்சிருந்துக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய போர்ஸா. 2 வீலர்ல வந்து பெருமளவுல வந்து சுத்தி வளைச்சிருந்துக்கிறாங்க. சோ அப்படி சுத்தி வளைச்சு பாத்தீங்கன்னா உள்ள வச்சு சண்டை நடந்திருக்கு. இங்க இருக்கக்கூடிய வேக்னார் ஃபைட்டர்ஸும் 3 நாள் டஃப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய இழப்பு வேக்னார்ஸ்க்கு நடந்திருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஆனா ரஷ்ய தரப்புல வந்து பாத்தீங்கன்னா நேவி டே செலிப்ரேஷன் இப்ப புட்டின் அவர்கள் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. நேவல் ஃபிளீட்லோட இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி எல்லாம் பண்ணணும். அது மட்டும் இல்லாம மிக பெரும் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இந்த 3 நாடுகளுக்கு நாங்க அனுப்ப போறோம் அப்படின்னு இருக்காங்க. சோ ஒரு மிகப்பெரிய கண்டென்ஜென்மெண்ட் இப்போ ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா இந்த வேக்னர் படை, இந்த பிரைவேட் மிலிட்டரியா இருக்கட்டும், ரஷ்யாவோட
கான்ஸ்கிரிப்ட்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாம் போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதிகமான ஆயுதங்கள், டேங்குகள், பல அதிநவீனமான மிசைல்களா இருக்கட்டும், இதெல்லாம் இதுக்கு மேல வந்து மாலி, புர்கினா ஃபாசோ, நிஜருக்குள்ள போறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். இந்த ஒரு இன்சிடென்ட்னால ரஷ்யா தீவிரவாதிகள் தான் அவங்க, ஐசிஸோட இன்னொரு பிரிவும் அங்க ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதெல்லாம் எடுத்து சண்டை பிடிக்கிறதுக்காக அதிநவீன ஆயுதங்களை அங்க இறக்குறதுக்கு இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்குவாங்க, பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ டிஸ்பேச் ஆயிருக்கு. கூடிய சீக்கிரத்துல ஒரு மிகப்பெரிய ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இந்த பகுதிகளுக்கு போகும். இதுக்கு மேல பல இடங்கள்லயும் சண்டை நடக்குது. இந்த பாலி, புர்கினா ஃபாசோல மிக பெரும் போர், ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஒரு வார் அங்க ஆப்பிரிக்காலையும் நடக்க இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அதே போலதான் இந்த இஸ்ரேல் லெபனான் இங்கே ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. லெபனான் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க, கோல் அமைச்சர்ல நடந்த தாக்குதலுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்ல, மத்த இடங்கள்ல தாக்குதல் நடக்குது, நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம், ஆனா இந்த தாக்குதல் நாங்க செய்ய கிடையாது, உங்களோட அயன்டோமே தாக்குதல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது போல லெபனான் தரப்பு இருந்து கிளைம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம விசாரணை வைங்க, விசாரணை அரேஞ்ச் பண்ணுங்க, அங்க என்ன நடந்துக்குதுன்னு பாப்போம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா இஸ்ரேல் தரப்புல சொல்றாங்க இல்லவே இல்ல, ஈரானால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிசைலை நீங்க பயன்படுத்தி தாக்குதல் பண்ணிக்கிறீங்க, எங்களோட சிட்டிசன் இறந்துட்டாங்க, அதனால நாங்க ரிட்டாலியேட் பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர்கள் அமெரிக்கால இருந்து ரிட்டர்ன் வந்துட்டாங்க. இப்போ வார் கேபினெட் கூப்பிட்டு உட்கார வச்சு அங்க எல்லாம் மீட்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ மிக பெரும் எஸ்கலேஷன் இந்த பகுதியில் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஆல்ரெடி ரிட்டாலியேட் பண்ணிட்டாங்க, ஏர் ஸ்ட்ரைக் பண்ணதா சொல்லப்பட்டு வருது லெபனான்குள்ள இஸ்ரேல் தரப்புல இருந்து. அதுக்கு பதிலுக்கு இஸ்ரேலோட 2 மிலிட்டரி இடத்த வந்து பாத்தீங்கன்னா லெபனான் வந்து டார்கெட் பண்ணி அடிச்சிட்டாங்க அப்படின்னு அவங்க தரப்பு இருந்தும் ஒரு ரிட்டாலியேஷன் பண்ணிட்டாங்க. ஆனா இது பத்தாது, மிக பெரும் எஸ்கலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதோட இஸ்ரேல் தரப்புல இருந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஒருவேளை இது மிக பெரும் எஸ்கலேஷன் இஸ்ரேல் தரப்புல இருந்து லெபனான்குள்ள பண்ணும்போது பல ரெசிஸ்டன்ஸ் குரூப்ஸும் ஒருங்கிணைந்து இஸ்ரேல் மேல தாக்குதல் பண்ணுவாங்க, பார்த்து தயாரா இருந்துக்கோங்கன்னு பல நாடுகளும் எச்சரிக்கை விட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த பகுதியில மிக பெரும் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அங்க ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அதி தீவிரமா இருக்கு. அதுக்கு கீழே ஆப்பிரிக்கால சகல் ரீஜன்ல மிக தீவிரமா நடந்துட்டு இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்லயே ஆரம்பிச்சிருச்சு. சோ எல்லாமே ஒரு சேர நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் அணிகள் வந்து ஒரு சேர ரெடி ஆகல, ஒன்னா ஒரு முடிவு எடுக்க முடியல, அங்கேயுமா இங்கேயுமா அப்படின்னு தான் இருக்கிறாங்க. டிப்ளமேட்டிக்ல அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டோ அப்படிங்கிறது போல யோசிச்சுட்டு இருக்காங்க, பொறுமையா இருக்கிறாங்க. ஒரு நல்ல ஆஃபர் வரும்போது அணிகள் பிரிஞ்சிடும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அப்படியா என்ன அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனா இந்த கோல்டு வார் ஒரு மிகப்பெரிய பிரளயத்துக்கு அப்புறம் தான் ஓய போகுது. அந்த பிரளயம் 3ஆம் உலக போரா மாறிடக்கூடாது அப்படின்னு பல அனலிஸ்ட் தரப்புன்னு சொல்லப்பட்டு வருது. உங்களோட கருத்துக்கள் என்ன? இது போல பல பிரச்சனைகள் இருக்கு, இது போல எல்லாம் நடக்கும் போது 3ஆம் உலக போர் ஆரம்பிச்சிடும் நினைக்கிறீங்களா? இல்ல இது கோல்டு வார் தான், என்னதான் எஸ்கலேஷன் நடந்தாலும் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, சோ ஒரு சுமூகமான முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறது போல நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த பின்லாந்து பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஒலினா ஏர்பேஸ்ல வந்து அட்டாக் பண்ணியிருந்தாங்களா, 1800 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ஏர்ஃபீல்ட்ல உக்ரைனோட ட்ரோன் வந்து அட்டாக் பண்ணியிருந்தது இல்லையா? இப்ப அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட இன்னொரு ஏர்ஃபீல்ட்ல தாக்குதல் பண்றதுக்காக ட்ரோன்கள் போயிருக்கு. உக்ரைனோட ட்ரோன்கள் எங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து சக்சஸ்ஃபுல்லா தடுத்து நிறுத்திருச்சு அப்படிங்கிறது போல ரஷ்யா தரப்பு ஒரு வீடியோ பதிவு விட்டுருக்காங்க. ஒரு சிவிலியன் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ பதிவு தான். சோ ட்ரோன்கள் சௌரியமா ரஷ்யாக்குள்ளேயும் பறந்துகிட்டு இருக்கு. உக்ரைனோட ட்ரோன்கள் சௌரியமா ரஷ்யாக்குள்ளேயும் பறந்துகிட்டு இருக்கு, ரஷ்யாவோட ட்ரோன்கள் உக்ரைன்குள்ளேயும் பறந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு நாள்ல மட்டும் சனிக்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டுமே, அதாவது 27ஆம் தேதி ஜூலை மாசம் இருக்குல்ல, ஒரு நாள்ல மட்டுமே 145 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல ரஷ்யா தாக்குதல் பண்ணிக்கிறாங்கன்னு உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. சோ ஒரு லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் ரஷ்யா தரப்பு வந்து முன்னெடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல இழப்புகள் இரு தரப்புலையும் பயங்கரமா இருக்கத்தான் செய்யுது. இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையும் அடுத்த கட்டத்தை நோக்கி ஃபுல் ஸ்கேல் போரை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல. சோ ஹங்கேரியோட விக்டர் ஆர்பன் அவர்கள் சொல்றது போல இது ஒரு அமைதிக்கான பாதையில போயிருவாங்களா இல்ல போருக்கான பாதையில போயிருவாங்களா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.